வணக்கம் அண்ட் வெல்கம் டு வர்ணரேஸ் டிஆர்வி. நான் உங்க ஜெயகலா. சரி, ஓகே. இன்னைக்கு லைவ் வந்து கனெக்ட் பண்ண முடியல. நம்ம வந்து ரெக்கார்டட் வீடியோவா இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகேவா? மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஎட் படிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகேவா? சரி, ஓகே. எல்லாரும் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்துட்டு போயிடலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வருண்டா ரேஸ்ல தலைவி பேட்ச்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்க ஹோம் மேக்கரா இருக்கலாம், அதாவது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஃபுல் டைமா உட்காந்து டிஎன்பிஎஸ்சி படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து இருக்கலாம். சரி, ஓகேவா? ஸோ பார்ட் டைமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் அந்த மாதிரி டைம்ல வந்து உட்காந்து படிக்கிற மாதிரி இந்த ஷெட்யூல் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. டெய்லி வந்து 2 மணி நேரம் தான் கிளாஸ் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய விமன் ஆஸ்பிரன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் இந்த பேட்ச். ஓகேவா? மொத்தம் 120 டேஸ் வந்து பேட்ச் ஷீட், 105 டேஸ் வந்து கிளாஸ் வந்து போகும். ஓகேவா? அது மாதிரி வீக்லி வீக்லி என்ன இருக்குன்னா ரிவிஷன் மென்டாஷன் எல்லாமே இருக்கும். சரி, ஓகேவா? ஸோ இந்த பேட்ச்ல டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி டெஸ்ட் கொடுப்பாங்க. சரி, ஓகேவா? டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகேவா? ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்ம சேனல், நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதை ஃபில் பண்ணீங்கன்னா டீமே உங்களை காண்டாக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய விமன்ஸ் ஆஸ்பிரன்ஸ் இந்த வாய்ப்பை நீங்க வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள், யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்துக்கலாம். டிஎன் டெட் பேப்பர் 1 and 2 ஆன்லைன் கிளாஸ் நம்ம வருணாரேஸ்ல இருந்து கொண்டு போயிருக்காங்க. அதாவது நீங்க பிஎட் முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா டிஎன் டெட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதணும். சரி, ஓகேவா? ஒரு டீச்சரா போனோம்னா ஒரு 5th வரைக்கும் எடுத்தாலே ஒரு 40,000 கிடைக்குது. அது மாதிரி 6th to 10thனாலே ஒரு 50,000க்கு மேல வந்து கிடைக்கும். அது போக உங்களுக்கு வந்து குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் லீவ்ஸ்லாம் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகேவா? அதாவது வேலைக்கு ஏற்ற சம்பளம் வந்து இருக்கும். ஸோ அதனால பிஎட் படிச்ச எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க, பேப்பர் 1 and 2 வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதுங்க. முந்தி மாதிரிலாம் எல்லாம் எக்ஸாம்ஸ் வந்து ஓரளவுக்கு இப்போ வந்து மாடரேட்டா தான் இருக்கு. சரி, ஓகேவா? முந்தி எங்க இருந்து கொஸ்டின் கேட்கானே தெரியாது. ஆனா இப்ப பரவாயில்லாம இருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து படிக்கணும், ஆனா என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது, சிலபஸ் தெரியல, எதை படிக்கணும், எதை படிக்க விடல அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம வரண்டா ரேஸ் இதுக்கான பேட்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த பேட்ச் வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கேன், என்னால வீட்ல இருந்தே என்ன சொல்ல அலைய முடியாது. மார்னிங் வந்து 8க்கு ஸ்கூலுக்கு போனா ஈவினிங் வந்து ஒரு 5க்கு தான் வரேன் அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்க்குறீங்க. நீங்களும் படிக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து 6 to 9 PM தான் வந்து இருக்கும். சரியா? ஈவினிங் வந்து 6லேருந்து 9 மணி வரைக்கும் தான் இருக்கும். வீட்லயே உட்காந்து மொபைல்ல ஆன்லைன்ல உட்காந்து படிச்சுக்கலாம். சரி, ஓகேவா? அந்த ஆப்ல உங்களுக்கு டெஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். ஃபார் மோர் டீடைல்ஸ் இன்னும் நிறைய தகவல்கள் தெரியணும். அதாவது எனக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியணும். அதாவது என்ன மாதிரி ஷெட்யூல் கொண்டு போவீங்க, என்ன மாதிரி டெஸ்ட் வைப்பீங்கன்னு தெரியணும் அப்படின்னா, இந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, ஓகேவா? புது பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம்னா, வரக்கூடிய 30ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ டெட் எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது டிஎன்பிஎஸ்சி 2026, அதாவது 6 மாசம் முடிய போகுது. 2026 வந்து ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். குரூப் 1க்குலாம் ஆனுவல் பிளான் வந்துட்டு, சரி அது நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு வேகன்சி 26. சரி, ஓகே. அதே மாதிரி குரூப் 4, குரூப் 2, 2ஏக்கான எக்ஸாம்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குரூப் 4 வந்து டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியும், குரூப் 2 வந்து அக்டோபர் 25ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ நாட்கள் வந்து கொஞ்சம் நெருங்குது. ஸோ வந்து உங்களுக்கும் என்ன பண்ணணும்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கூட பாஸ் பண்ணிடலாம். அதனால டிஎன்யூஎஸ்ஆர்வி எஸ்ஐபிசிக்கும் நமக்கு அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்காண்டி போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸ் வந்து இருக்கு. டெட்டுக்கு மட்டும் ஆன்லைன் பேட்ச் மட்டும் தான் இருக்கு, ஆஃப்லைன் இல்லை. சரிங்களா? ஓகேவா? ஸோ புது பேட்ச் வந்து மண்டலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் மோர் டீடைல்ஸ் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தாப்புல போகலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு வெரண்டா ரேஸ்ல மொத்தம் 28 பிரான்ச் வந்து இருக்கு. உங்களோட நியர்பை பிரான்ச்சஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெய்லி வந்து நம்ம வந்து சயின்ஸ் கொஷின்ஸ் வந்து எப்படி 30 அவுட் ஆஃப் 30 போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பிளான் போட்டு போயிட்டு இருக்கோம். அதாவது ஒரு சீரீஸ் மாதிரி போயிட்டு இருக்கோம். சரி, ஓகேவா? தவறாம பாருங்க. ஓகேவா? கண்டினியூஸா என்ன சொல்ற ஸ்பெஷல் டெட் அடுத்த மாசம், ஓகேவா? ஜூலை மாசம் நடக்க போகுது. ஓகேவா? நார்மல் டெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் டெட் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து இனிமே தான் வரப்போகுது. அதனால இப்பத்துல இருந்து படிச்சீங்கன்னா கூட பாஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் 13, 14 டெய்லி 30 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த 30 கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சீங்கனாலும் ஒரு மாசத்துக்கு வந்து என்ன ஆயிட்டு 900 கொஸ்டின் கிட்ட வந்துடும். சரியா? ஓகேவா? ஸோ வந்து நீங்க வந்து படிக்கலாம். ஓகேவா? அதாவது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஎட் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க டெட் எக்ஸாம்ஸ் எழுத வருவாங்க, நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? நம்ம ஒரு நல்ல ஒரு பெய்டு பேட்ச் மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்கோம், ஆனால் ஃப்ரீ. ஓகேவா?
சரி, ஓகே. பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The force of attraction which holds the atom together in a molecule is called. மூலக்கூறில் உள்ள அணுக்களை ஒன்றாக சேர்த்து பிணைத்து வைக்கும் கவர்ச்சி விசை விசையை வந்து என்னன்னு சொல்லி சொல்றோம். சொல்லுங்க பாப்போம். ஒரு என்ன சொல்ல, ஒரு மூலக்கூறு இருக்கு. இப்ப H2O இருக்கு அப்படின்னா, அந்த ஹைட்ரஜன் 2 ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு மூலக்கூறா சேருது அப்படின்னா, என்ன மாதிரி அந்த ஃபோர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. என்ன மாதிரி ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லி ஆன்சர் வந்து சாட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. கெஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேவா? சரி, இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டுன்னு சொல்லக்கூடிய வேதி பிணைப்பு தான். சரி, ஓகேவா? கெமிக்கல் பாண்ட் தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆட்டம்க்கும் இன்னொரு ஆட்டம்க்கும் நடுவில் உள்ள ஒரு பாண்ட். சரிங்களா? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு ஆக்டெட் ரூல் இந்த ஆட்டம் அட்டைன்ஸ் ஸ்டெபிலிட்டி பை ஹேவிங் டேஷ் எலக்ட்ரான்ஸ் இன் தேர் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இன் தேர் வேலன்ஸ் ஷெல். அதாவது 8 எலக்ட்ரான் விதியின்படி அணுக்கள் நிலைப்புத்தன்மை பெற அவற்றின் நிறைதிறன் கூட்டில் எத்தனை எலக்ட்ரான் கொண்டிருக்க வேண்டும்னு சொல்லி கேட்காங்க. அந்த ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா அது வந்து எத்தனை எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து இருக்கணும்னு சொல்லி கேட்காங்க. எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லுங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? ஏபிசிடி 4 ஆப்ஷன் இருக்கு. ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சரா இருக்க போகுது. சரியா? அதனால எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆகுதுங்கிறத கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. 30 கொஸ்டின் அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 28 கரெக்ட் ஆச்சுன்னா கான்ஃபிடன்ஸ் வந்து பில்டப் ஆகும். சரியா? அதே 15 தான் கரெக்ட் ஆகுதுன்னா அடுத்தாப்புல 20 எடுக்க பாருங்க. அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணோம்னா நமக்கு நாமே கான்ஃபிடன்ஸ் வந்து பில்டப் ஆகும். சரிங்களா? ஸோ எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் 8 தான். சரி, ஓகேவா? அதாவது KLMN ஷெல்லுன்னு சொல்லி சொல்றோம். அதாவது 2 எலக்ட்ரான் 8 எலக்ட்ரான் 18 எலக்ட்ரான் 32 எலக்ட்ரான் இந்த மாதிரி தான் போகும். சரிங்களா? அது பற்றி தான் சொல்றோம். மூணாவது கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an inert gas? பின்வருவனவற்றில் எது வந்து மந்த வாயுக்களுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி கேட்காங்க. அதாவது எது வந்து நோபல் கேஸ்க்கு எக்ஸாம்பிள்? நோபல் கேஸ்க்கு எது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கண்டுபிடிச்சாச்சா? நோபல் கேஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து நியான். சரியா? ஓகேவா? அதாவது 18வது தொகுதி குரூப் நம்பர் 18 தொகுதி 18 ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் ஜெனான் அந்த மாதிரி வரும். அதான் இனர்ட் கேஸ்ன்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஓகேவா? நாலாவது கொஸ்டின் பாருங்க. அது கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம்டு பை த கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு அனதர் இஸ் கால்டு டேஷ். அதாவது என்ன கேட்காங்கன்னா ஒரு அணுவிலிருந்து மற்றொரு அணுவுக்கு எலக்ட்ரான்கள் முழுமையாக மாற்றப்படுவதால் உருவாகும் பிணைப்பு டேஷ் பிணைப்பு எனப்படும் அப்படின்னு கேட்காங்க. இந்த மாதிரி பாண்ட் டிரான்ஸ்ஃபர் நிறைய கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி கேட்காங்க. எதுக்கு எக்ஸாம்பிள்? என்ன சொல்றோம்? அயானிக் பாண்டுன்னு சொல்லக்கூடிய அயனி பிணைப்பு தான். சரி, ஓகேவா? இதுக்கான ஆன்சர் என்னது? அயானிக் பாண்ட் தான். ஃபுல்லா கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம ஒரு ஆட்டம்ல இருந்து இன்னொரு ஆட்டம்னா அது வந்து அயனி பிணைப்பு தான். சரிங்களா? ஓகேவா? அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. அஞ்சாவது கொஸ்டின். இந்த ஃபார்மேஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு சோடியம் ஆட்டம் டேஷ் 1 எலக்ட்ரான். அந்த இப்போ சோடியமும் குளோரினும் சேர்ந்து ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அது வந்து சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை வாங்குதா கொடுக்குதா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. என்ன பண்ணுது? Na பிளஸ் Cl மைனஸ் தான் பேசுவோம். சரி, ஓகேவா? சோடியம் கொடுத்தா பிளஸ் வாங்கினா மைனஸ். சோடியம் அப்போ ஒரு எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது. குளோரின் வந்து என்ன பண்ணுதுன்னா வாங்குது. சரியா? ஓகேவா? அப்போ சோடியம் வந்து என்ன பண்ணுதுன்னா லாசஸ் 1 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுது? இழக்குது. சரிங்களா? ஓகேவா? ஆறாவது கொஸ்டின் பாருங்க. கோலன் பாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த டேஷ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ். அணுக்களுக்கு இடையே எலக்ட்ரான்கள் டேஷ் செய்யப்படுவதால் சகப்பிணைப்புகள் உருவாகின்றன.
கோவலன்ட் பாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த என்ன சொல்றோம்? இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நீ ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா நான் ஒரு எலக்ட்ரான் கொடுப்பேன். அந்த மாதிரி என்ன சொல்றோம்னா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், சாரி டிரான்ஸ்ஃபர்ல ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லி பேசும். ஓகேவா? 7வது கொஸ்டின் பாருங்க. A nitrogen molecule contains a dash covalent bond. ஒரு நைட்ரஜன் மூலக்கூறுல எத்தனை சகப்பிணைப்பு உள்ளதுன்னு சொல்லி கேட்காங்க. நைட்ரஜன் பாண்ட்ல மாலிகுல்ல எத்தனை பாண்ட் வந்து இருக்கும்னு சொல்லி கேட்காங்க. சரிங்களா? சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்றோம்? A nitrogen molecule contains என்ன சொல்றோம் சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கோவலன்ட் பாண்ட். சரி, என்ன சொல்றோம்? அதாவது ஒரு நைட்ரஜனுக்கும் இன்னொரு நைட்ரஜனுக்கு நடுவுல 3 பாண்ட் வந்து இருக்கும். சரி, அதான் ட்ரிபிள் கோவலன்ட் பாண்ட், மும்மை சகப்பிணைப்பு உள்ளதுன்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஓகேவா? 8வது கொஸ்டின் பாருங்க. In a coordinate covalent bond, the shared pair of electrons is donated by dash. ஒரு ஈதல் சகப்பிணைப்புல பிணைப்பிற்கு தேவையான 2 எலக்ட்ரான்களையும் யார் கொடுப்பாப்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட்டம் தான் கொடுக்கும். சரியா? 2 ஆட்டம் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒண்ணுதான் கொடுக்கும். ஒரே இதுதான் என்ன பண்ணா எல்லாத்தையும் கொடுத்துரும். சரியா? ஓகேவா? ஓகே, அங்க மியூச்சுவல் ஷேரிங் மாதிரிலாம் கிடையாது. 9th கொஸ்டின் பாருங்க. The addition of oxygen or removal of hydrogen is known as. ஆக்சிஜனை சேர்த்தல் அல்லது ஹைட்ரஜனை நீக்குதல் டேஷ் எனப்படும். நாலு ஆப்ஷன் இருக்கா? 4 ஆப்ஷன்ல என்னப்பா ஆன்சரு? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் நோன் அஸ் என்ன சொல்றோம்னா ஆக்சிடேஷன், ஆக்சிஜனேற்றம்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? 10வது கொஸ்டின் பாருங்க. The loss of electrons is called dash. எலக்ட்ரான்களை இணைக்கும் வினை டேஷ் எனப்படும். என்னவா இருக்கும் சொல்லுங்க? எலக்ட்ரான்களை இணைக்கும் வினை டேஷ் எனப்படும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்ட் என்ன சொல்றோம்? நம்ம ஆக்சிடேஷன் தான். சரி, ஓகேவா? ஆக்சிடேட் தான். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லி சொல்றோம். அது ரிடக்ஷன் அப்படியே மாத்தி வரணும். சரிங்களா? ஓகேவா? 11வது கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இன் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் காம்பவுண்ட்? ஹைட்ரஜனோட ஆக்சிஜனேட்டர் எண் வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் சொல்லக்கூடிய அணு எண் வந்து 1 தான். சரி, ஓகேவா? ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +1 அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? 12வது கொஸ்டின் பாருங்க. சம் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் இன் நியூட்டன் மாலிகுல் இஸ் டேஷ். ஒரு நடுநிலையான மூலக்கூறு, அவங்களே கொடுத்துட்டாங்க, நடுநிலையான மூலக்கூறு உள்ள அனைத்து அணுக்களின் ஆக்சிஜனேற்ற எண்களின் கூடுதல் வந்து என்னன்னு சொல்லி சொல்றோம். ஒரு நியூட்ரல் மாலிகுல் சொல்லி சொல்லிட்டாங்க, அதோட சம் வந்து என்னன்னு சொல்லி சொல்றாங்க.
அதோட கூடுதல் என்னதுப்பா? 0. சரியா? அவங்களே நடுநிலையான மூலக்கூறுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது 0 தான். சரி, ஓகேவா? 13வது பாருங்க. which rule relates the size of the cation and anion to the nature of the chemical bond? நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகளின் உருவ அளவை வேதி பிணைப்பின் தன்மையோடு தொடர்புபடுத்தும் விதி வந்து என்னது? சரிங்களா? இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. எந்த விதி வந்து நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகளின் உருவ அளவை வேதி பிணைப்பின் தன்மையோடு தொடர்புபடுத்தும் விதி அப்படின்னு சொல்லி கேட்கும். என்ன ஆன்சர்? கண்டுபிடிச்சாச்சா? ஆன்சர் சொல்லலாமா? என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஃபெஜன்ஸ் ரூல் தாங்க. சரி, ஓகே. ஃபெஜன்ஸ் ரூல் தான் என்ன பண்ணுதுன்னா சைஸ் ஆஃப் த கேட்டன் அண்ட் ஆனியன் டு தி நேச்சர் ஆஃப் த கெமிக்கல் பாண்ட். அந்த கெமிக்கல் பாண்டோட இதை பொறுத்து சைஸ் வந்து பேசுறாங்க. 14வது கொஸ்டின் பாருங்க. அயனிக் காம்பவுண்ட்ஸ் ஜெனரலி ஹேவ் டேஷ் மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். அயனி சேர்மங்கள் பொதுவாக எவ்வளவு உருகுநிலை கொதிநிலை வந்து எப்படிப்பட்டதா இருக்கும்னு சொல்லி கேட்காங்க. லோவா இருக்குமா, ஹையா இருக்குமா, வெரி லோவா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அயனிக் காம்பவுண்ட்ஸ் அயானிக் காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணும்னா ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்ஸ் தான். சரி, ஓகேவா? அதிகப்படியான என்ன இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா உருகுநிலை மற்றும் கொதிநிலை உடையது. சரிங்களா? அதிகப்படியான உருகுநிலை மற்றும் கொதிநிலை உடையது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? 15வது கொஸ்டின் போலாம். The representation of valence electron as dots around the symbol of an element is called dash. அதாவது அந்த அந்த ஒரு தனிமத்தின் குறியீட்டை சுற்றி அதன் இணைதிறன் எலக்ட்ரான்களை புள்ளிகளாக குறிக்கும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்காங்க. இந்த டாட் வைப்பாங்கல்ல, இப்போ நைட்ரஜனுக்குன்னா அந்த என்ன இருக்குன்னா 3 பாண்ட் வந்து இருக்கு. அப்ப நைட்ரஜன் பக்கத்துல என்ன வச்சிருப்பாங்கன்னா எத்தனை புள்ளி வச்சிருப்பாங்கன்னா 3 புள்ளி வச்சிருப்பாங்க. சரியா? 3 வச்சிருப்பாங்க. நான் வந்து தப்பாக்கேன். சரி, ஓகே. இந்த மாதிரி வைப்பாங்க. இது பேர் என்ன சொல்றோம்னா லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர், லூயிஸ் புள்ளி அமைப்பு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே. 16th கொஸ்டின் பாருங்க. 16வது கொஸ்டின் பாருங்க. The force of attraction which holds the atom together in a molecule is called dash. இது வந்து ரிப்பீட் ஆகுதா? ஒரு மூலக்கூறில் அணுக்களை ஒன்றாக சேர்த்து பிணைத்து வைக்கும் கவர்ச்சி விசை வந்து என்ன சொல்றோம்னா கெமிக்கல் பாண்ட் தான் பேசுறோம். சரியா? ஓகேவா? கரெக்ட் தானே? ஆமா, கெமிக்கல் பாண்ட் தான். சரிங்களா? ஆனா இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சரி, ஓகே. அடுத்தாப்புல பார்ப்போம். 17வது கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 17. ரிப்பீட் ஆகுது, வரேன். இதான் 17வது கொஸ்டின் பா. அதெல்லாம் ரிப்பீட் ஆகுது. அக்கார்டிங் டு அரேனியஸ் தியரி, acids are substance that release dash ions in water. அரேனியஸோட கூற்றுப்படி அமிலங்கள் நீரில் என்ன அயனிகளை தருதுன்னு சொல்லி கேட்காங்க. அரேனியஸோட கூற்றின்படி அமிலங்கள் வந்து என்ன பண்ணும்னா என்ன அயான் செலிப்ரேட் பண்ணும்னு சொல்லி கேட்காங்க. என்ன அயான் செலிப்ரேட் பண்ணும்? என்ன அயான் செலிப்ரேட் பண்ணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா H+ அயான் சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் அயனி. சரியா? இது பேர் வந்து ஹைட்ரைடு அயனி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சரியா? ஹைட்ரைடு அயான் சொல்லி பேசுவாங்க. இந்த அரேனியஸோட கூற்றின்படி என்ன சொல்றோம்னா அமிலங்கள் என்ன பண்ணாது இந்த மாதிரி H+ அயான்ஸ் தான் லிபரேட் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. 18வது கொஸ்டின் பார்க்கலாம். லெமன்ல என்ன ஆசிட் இருக்கு சொல்லுங்க. இது ஈஸியானது தானே. ஆசிட் பேஸ் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அது வந்து என்ன சொல்ல ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அசால்ட்டா வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். சரியா? கஷ்டமே கிடையாது. ஆசிட் வந்து என்ன சொல்றோம், லெமன்ல என்ன ஆசிட் இருக்குன்னு சொல்லி கேட்காங்க. லெமன்ல என்ன ஆசிட் இருக்கு? டார்டாரிக், சிட்ரிக், அசிட்டிக், லாக்டிக்னு கொடுத்துருக்காங்க. லெமன்ல என்ன ஆசிட் இருக்குப்பா? கண்டுபிடிச்சாச்சா? லெமன்ல என்ன ஆசிட் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் சொல்லக்கூடிய சிட்ரிக் அமிலம் காணப்படுகிறது. 19வது கொஸ்டின் பாருங்க. பேசஸ் தட் ஆர் soluble in water are called dash. நீரில் கரையும் காரங்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. பேசஸ் தட் ஆர் soluble in water are called dash. நீரில் கரையும் காரங்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன.
என்ன சொல்றோம்? ஆல்கலைஸ்ன்னு சொல்லி சொல்றோம். ஆன்சர் வந்து ஆல்கலைஸ் எரிகாரங்கள் சொல்லி பேசுறோம். ஓகேவா? எரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பேசுறோம். 20வது கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த கலர் ஆஃப் த பினாப்திலின் இன் பேசிக் சொல்யூஷன்? அதாவது காரக்கரைசலில் பினாப்திலின் நிறங்காட்டியின் நிறம் என்னன்னு சொல்லி கேட்காங்க. பினாப்திலின் வந்து பேஸ் பட்டுச்சுன்னா, காரம் பட்டுச்சுன்னா என்ன கலருக்கு வந்து மாறும் அப்படிங்கிறது தான் கேள்வி. என்ன கலருக்கு மாறும் தெரியுதா? பிங்க் கலருக்கு மாறும்ப்பா. சரியா? பிங்க் கலருக்கு மாறுது. ஓகேவா? அதுக்கப்புறம் 21வது கொஸ்டின் தானே. சரியா? கொஸ்டின் நம்பர் 21 என்ன சொல்றோம்னா அந்த pH வேல்யூ ஆஃப் நியூட்ரல் சொல்யூஷன். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். நடுநிலை கரைசலின் pH மதிப்பு என்னதுப்பா? நடுநிலை கரைசலின் pH மதிப்பு என்னது? pH வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 7 தான். சரி என்ன சொல்லுவோம்? எக்ஸாக்ட்லி 7 தான். சரிங்களா? ஓகேவா? அதாவது வரேன் சொல்றேன். ஓகேவா? ஓகே 22வது கொஸ்டின் பாருங்க. The reaction between acid and a base to form a salt and water is called. அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தரும் வினை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகி சால்ட்டும் வாட்டரும் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் பேர் என்னன்னு சொல்லி சொல்றோம். என்ன பேர் சொல்றோம்? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஓகேவா? அடுத்த 23வது கொஸ்டின் பார்ப்போம். Which salt is used to make? 23வது கொஸ்டின் பாருங்க. எந்த உப்பு சரியா கரிம நீரை மென்னீராக பயன்படும் உப்பு வந்து என்ன சொல்றாங்க? Which salt is used to make hard water soft? கடினமான நீரை மென்மையான நீராக மாற்றணும்னா பயன்பட உப்பு வந்து என்னதுன்னு சொல்லி கேட்காங்க. எந்த உப்புப்பா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாஷிங் சோடான்னு சொல்லக்கூடிய சலவை சோடா. இதுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? கெமிக்கல் ஃபார்முலா என்னதுப்பா? வாஷிங் சோடா. Na2CO3. Na2CO3 சோடியம் பைகார்பனேட்னு பேரு. சோடியம் கார்பனேட்னு பேரு. சாரி சோடியம் கார்பனேட்னு பேரு. சரிங்களா? ஓகேவா? 24வது கொஸ்டின் பாருங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இஸ் கெமிக்கலி நோன் அஸ். 24வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 24. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பாரிஸ் சான்றிதழின் வேதி பெயர் என்ன? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லக்கூடிய பாரிஸ் சாந்தன் வேதி மூலக்கூறு என்னதுப்பா? சரி வேதி மூலக்கூறும் உண்டு, வேதி பெயரும் உண்டு. இது என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும் கேட்டீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். என்ன சொல்றோம்? CaSO4 டாட் half H2O. சரியா? CaSO4 டாட் half H2O. சரிங்களா? ஓகே 25வது கொஸ்டின் பாருங்க. A molecule formed by the சரியா ஓகேவா 25. A molecule formed by the combination of atoms of the same element is called an dash atom. அதாவது ஒரு மூலக்கூறு ஒரு ஒரே தனிமத்தின் அணுக்கள் இணைந்து உருவாகும் மூலக்கூறு டேஷ் மூலக்கூறு எனப்படுகிறது. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எலிமெண்ட் தனிமம். சரியா? அப்படி மாறாதது என்ன சொல்லி சொல்றோம்? என்ன பேரு? என்ன பேர் சொல்றோம்? ஹோமோ அட்டாமிக் மாலிகூல் சொல்லக்கூடிய ஒத்த அணு மூலக்கூறுன்னு சொல்லி பேசுறோம். சரிங்களா? ஓகேவா? 26வது கொஸ்டின் பாருங்க. 26வது கொஸ்டின். மெக்னீசியம் குளோரைட்ல MgCl2ல the magnesium atom attains stability by losing dash electron. அதாவது மெக்னீசியம் குளோரைடு மூலக்கூறுல மெக்னீசியம் அணு எத்தனை எலக்ட்ரான்களை இழந்து நிலைப்புத்தன்மையை அடைகிறதுன்னு சொல்லி கேட்காங்க. எத்தனை எலக்ட்ரானை இழந்து நிலைப்புத்தன்மையை கிடைக்குது?
என்ன சொல்றாங்க, 2 எலக்ட்ரான் கொடுக்குது. இது வந்து MgCl2 தானே. Mgக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும். கீழே வந்து என்ன இருக்குன்னா 1, அதாவது எத்தனை Mg இருக்குன்னா 1 தான் இருக்கு. குளோரின் வந்து 2 இருக்கு. அப்படியே மாத்தி சொன்னதான் சொல்லியிருக்கோம். சரியா, ஓகேவா? மாத்தி சொல்றதான் சொல்லியிருக்கோம். ஸோ வந்து 2. ஓகேவா? ஓகே, 27வது கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 27. ஓகேவா? which of the following is a property of covalent bonds? environmental எது சகப்பிணைப்பு சேர்மங்களின் பண்புன்னு சொல்லி கேட்காங்க. இது வந்து கோவலன் பாண்டோட என்ன சொல்ல ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி கேட்காங்க. கோவலன் பாண்டோட ப்ராப்பர்ட்டி எது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஜெனரலி இன்சொல்யூபிள் இன் வாட்டர், பொதுவாக நீரில் கரையாது. அவ்வளவுதான். ஓகே, 28வது கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 28. The process of a substance losing hydrogen or gaining electrons is known as. என்ன சொல்றோம், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், கெயின் ஆஃப் லாசிங் கெயினிங் எலக்ட்ரான் சொல்லி சொன்னா ஆக்சிடேஷன் தான். இது அடிஷன் ஆஃப் அதுன்னு சொல்ல லாஸ் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் தானே. சரி, ஓகேவா? இங்க வந்து என்ன பேசுறோம்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த மாதிரி இருக்காதான் வந்து சொல்றோம் ரிடக்ஷன் சொல்லி பேசியிருப்போம். ஆக்சிஜன் ஒடுக்கம். ஓகே, வாட் இஸ் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் வாட்டர் இந்த H2O மாலிகுல்? அதாவது என்ன சொல்ற ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜனோட ஆக்சிஜனேற்ற எண் வந்து என்னது? வாட்டர் மாலிகுல், தண்ணீரோட மூலக்கூறுல. 29வது கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 29. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இன் வாட்டர் மாலிகுல் என்ன சொல்றோம் சொல்லி பாத்தீங்கன்னா -2. சரி, ஆன்சர் வந்து -2. 30வது கொஸ்டின் இல்லை, நான் கேக்குறேன். ஆசிட்னு சொல்லக்கூடிய சொல் வந்து அசிடஸ் அப்படிங்கக்கூடிய லத்தின் சொல் வந்து வந்துச்சு. சரியா, அசிடஸ் அப்படிங்கக்கூடிய லத்தின் சொல் வந்து வந்துச்சு. இந்த அசிடஸ் அப்படிங்கக்கூடிய லத்தின் சொல்லுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க பார்ப்போம். என்ன மீனிங்கா இருக்கும்? என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புளிப்பு சுவை உடையது, சோர் டேஸ்ட்னு சொல்லி சொல்றோம். சரியா, சோர் டேஸ்ட்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி ஆப்பிள்ல என்ன ஆசிட் இருக்கும் யோசிங்க. ஆப்பிள்ல என்ன ஆசிட் இருக்கும்? வரிசை ஆசிட் பேஸ் வந்து பார்த்துருவோம், ஏன்னா ஆசிட் பேஸ் வந்து முக்கியம். ஆப்பிள்ல என்ன ஆசிட் இருக்கும்? ஆப்பிள்ல என்ன ஆசிட் இருக்கும்? ஆப்பிள்ல மாலிக் ஆசிட். சரியா, ஆப்பிள் என்ன ஆசிட்? மாலிக் ஆசிட். சரியா, ஓகேவா? பால் அல்லது தயிர், பால்ல எல்லாருக்குமே தெரியும் என்ன ஆசிட். பால்ல என்னதுப்பா, என்ன ஆசிட்னு கேட்டோம் அப்படின்னா லாக்டிக் ஆசிட். சரியா, பால்ல என்ன சொல்றோம்? லாக்டிக் அமிலம். சரியா, லாக்டிக் ஆசிட்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா, ஓகேவா? கிரேப்ஸ்ல கிரேப்ஸ்ல திராட்சையில கிரேப்ஸ்ல என்ன ஆசிட் இருக்குன்னு சொல்றோம்? கிரேப்ஸ்ல என்ன ஆசிட்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டார்டாரிக் ஆசிட். டார்டாரிக் ஆசிட். ஓகேவா? அதே இது டொமேட்டோல என்ன ஆசிட்? தக்காளி. தக்காளியில என்ன ஆசிட்? டொமேட்டோல ஆக்சாலிக் ஆசிட். சரிங்களா, ஓகேவா? அது மாதிரி லெமன் பார்த்தோம்ல, லெமன்ல என்ன ஆசிட்? லெமன்னா சிட்ரிக் அமிலம். சரி, என்ன அமிலம்? சிட்ரிக் ஆசிட்னு சொல்லி பேசுறோம். இதே இது ஆரஞ்சுனா, ஆரஞ்சுனா ஆரஞ்சுல என்ன ஆசிட்? ஆரஞ்சுல என்ன ஆசிட் சொல்லுங்க அப்போ. ஆரஞ்சுல என்ன சொல்றோம்? அஸ்கார்பிக் ஆசிட். சரியா, ஓகேவா? அஸ்கார்பிக் ஆசிட். ஓகேவா? அதே மாதிரி ஸ்டிங்ஸ் ஆஃப் ஆண்ட் ஆர் பி, எறும்பு அல்லது தேனீயின் கொடுக்கு. ஸ்டிங்ஸ் ஆஃப் ஆண்ட் ஆர் பி, எறும்பு அல்லது தேனீயின் கொடுக்குல என்ன ஆசிட் இருக்கு சொல்லுங்க. முக்கியம். சரியா, முக்கியமானதுதான். எறும்பு அல்லது தேனீயோட கொடுக்குல என்ன அமிலம் காணப்படுதுன்னு கேக்குறோம். என்ன ஆசிட் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிட். சரி, என்ன ஆசிட் இருக்கு? ஃபார்மிக் ஆசிட்னு சொல்லி சொல்றோம். ஃபார்மிக் அமிலம் சொல்லி பேசுறோம். சரிங்களா, இது வந்து ஆசிட் பேஸ்ல வந்து சொல்லியிருக்கோம் ஓரளவுக்கு.
அதே மாதிரி பிஹெச் பேப்பரை கண்டுபிடிச்சது யாரு? நம்ம பிஹெச் ஸ்கேல், பிஹெச் அளவீடுன்னு சொல்லக்கூடிய பிஹெச் ஸ்கேலை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சாரன்சன் அப்படிங்கிற ஒரு 1909ல கண்டுபிடிக்காரு, 1909ல கண்டுபிடிக்காரு. சரியா, ஓகேவா? அந்த பிஹெச் ஸ்கேல் வந்து 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கு. அந்த 0ல 7க்கு கீழேனா 0 to 7 அப்படின்னா 7க்கு கீழே லெஸ் தென் 7 அப்படின்னா அதை வந்து ஆசிட் அமிலம்னு சொல்லி சொல்றோம். அதே இது கிரேட்டர் than 7 அப்படின்னா அதை என்ன சொல்றோம்? பேஸ் காரம்னு சொல்லி சொல்றோம். சரியா, ஓகேவா? அதே இது கரெக்டா 7 அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூட்ரல் சொல்லக்கூடிய நடுநிலைத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி வந்து பேசிப்போம். இதுலயுமே பிஹெச் வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். பிஹெச் வேல்யூ வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிளட்டோடது கேட்பாங்க, ரத்தத்தோட பிஹெச் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 7.4, 7.4. அதுக்கப்புறம் வேற என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரத்தத்தோட பிஹெச் மதிப்பு 7.4 சொல்லியாச்சா. இதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருப்போம்னா ஆசிட் ரெயின், அமில மலைன்னு சொல்லி சொல்றோம்ல, இந்த ஆசிட் ரெயினோட பிஹெச் மதிப்பு என்னதுன்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து லெஸ் தேன் 5.6ன்னு சொல்லி பேசியிருப்போம். சரி, ஓகேவா? 5.6க்கு கீழே அப்படின்னு சொல்லி பேசியிருப்போம். இந்த மாதிரி சில முக்கியமான தகவல்கள்லாம் பேசியிருக்கோம். சரியா, ஓகேவா? ஸோ வந்து இன்னைக்கு வந்து 2 லெசன் பார்த்துருக்கோமா, தொடர்ந்து வந்து பாருங்க. சரியா, ஓகேவா? வீடியோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஎட் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குறது கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரீ தான் யூடியூப்ல. சரி, ஓகேவா? வெரண்டாரஸ் டிஆர்பிங்கிற சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். அதே நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி தலைவி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெரண்டாரஸ்ல டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் காண்டி டெய்லி 2 மணி நேரம் தான் கிளாஸ். சரி, ஓகேவா? ஸோ ஃபுல் நேரம் படிக்க முடியாதவங்களுக்கு இந்த பேட்ச் வந்து ஒரு நல்ல சூட்டபுளாக இருக்கும். ஸோ வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரிங்களா, ஓகேவா? லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணுங்க லிங்க். டெட் பேப்பர் 1 and 2 ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. புது பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வரக்கூடிய 30ஆம் தேதி ஜூன் 30 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது மாதிரி பேப்பர் 1 and 2 ஆன்லைன் கிளாஸ் வந்து முழுக்க முழுக்க வந்து ஆன்லைன் கிளாஸ் தான். ஈவினிங் வந்து 6 to 9 PM தான் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறோம். சரி, ஓகேவா? அது மாதிரி ஃபார் மோர் டீடைல்ஸ் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தாப்புல ஒரு நிமிஷம். ஓகே, கொஞ்சம் வீடியோ அந்த ஸ்க்ரீன் வந்து இது மாதிரி ஆயிட்டு வரும், பார்த்துக்கோங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி 2026க்கான பயப்பட வேண்டாம், நான் தான் பண்ணேன். சரி, ஓகே. 2026க்கான ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணியாச்சு. இதில் குரூப் 4, குரூப் 2, 2A எல்லாம் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து 2-3 மாசம் தான் இருக்கு. குரூப் 2க்குலாம் வந்து அக்டோபர் மாசம் பரீட்சை, குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாசத்துக்கு பரீட்சை. சரி, ஓகே. எஸ்ஐபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்ச் வந்து வர போயிட்டு இருக்கு. டெட்டுக்கு மட்டும் ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்கும், ஆஃப்லைன் இல்லை. சரிங்களா, ஓகேவா? ஃபார் மோர் டீடைல்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வர பிரான்ச் 28 பிரான்ச் வந்துருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம், ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா. ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 13 14 9th ஸ்டாண்டர்ட்ல லெசன் நம்பர் 13 14 பார்த்துருக்கோம். சரியா, ஓகேவா? நாளைக்கு என்ன பார்க்கணும் சொல்லுங்க? நாளைக்கு என்ன பார்க்கணும்? இப்போ டுமாரோஸ் போர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் தான். லெசன் நம்பர் 15 16 படிச்சுட்டாங்க. சரியா, நாளைக்கு அடுத்த லெசன், அடுத்த 2 லெசன் 15 16 தொடர்ந்து. ஆனால் வீடியோ பார்த்துட்டே வாங்க. படிச்சு படிச்சு என்ன பண்ணுங்க, டெஸ்ட் போடுற மாதிரி தான். சரிங்களா, ஓகேவா? ஸோ வந்து நிப்பாட்டிடாதீங்க, ப்ரிப்பரேஷன் வந்து விட்டுறாதீங்க. எப்போ வேணாலும் எக்ஸாம் வரலாம். எக்ஸாம் வரும்போது ஒரு 3 மாசத்துக்குள்ள எக்ஸாம் அப்படின்னா நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஓகேவா? அதனால கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருங்க. 2 லெசனாக கொடுப்போம். சரி, ஓகேவா? அது மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஓகேவா? நல்லா இருந்துச்சு சொல்லுங்க, ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.